Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கொத்து இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இட்லில நிறைய லெஃப்ட் ஓவர் ரெசிபீஸ் இருக்கு. அதுல இது ஒரு ஸ்பெஷல் ரெசிபின்னு சொல்லலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்ல செஞ்சு கொடுத்தோம் அப்படினா ரொம்ப ருசியா சாப்பிடுவாங்க குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடாய் வந்து நான்ஸ்டிக் பேன் இல்லை அப்படின்னா அயன் கடாய் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது. அடி பிடிக்காமல் வரும், உங்களுக்கு கிளறும் போது நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம முட்டை சேர்க்கும் போது அடி பிடிக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு எண்ணெயில் நல்லா பொரிய விடுங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்ததாக கருவேப்பிலை வெங்காயத்து கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்ததாக பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா சாம்பார் பொடி கரம் மசாலாலாம் சேர்க்க போகிறதுனால சும்மா ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ரொம்ப பொடியாக நறுக்க வேண்டாம், இந்த சைஸ் நறுக்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், சாம்பார் பொடி காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா வதங்கி வருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்க, ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்ததாக நம்ம உதிர்த்து வச்சுருக்கக்கூடிய இட்லியை சேர்க்க போகிறோம். நம்ம இட்லி உப்புமாக்கு உதிர்க்கிற மாதிரி உதிர்க்கக்கூடாது, ஓரளவுக்கு இந்த மாதிரி உடச்சி வைக்கணுங்க. நான் ஒரு 6 இட்லியிலேருந்து 7 இட்லி வரை சேர்த்துருக்கேன். இப்போ இது மசாலா எல்லாமே அந்த இட்லியில் நல்லா சேர்ந்து வர அளவுக்கு கிளறி விடணும். இனிமேல் வந்து ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா பைண்டாகி வரும் மசாலாலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முட்டை சேர்க்க போகிறோம். முட்டை பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 முட்டை சேர்க்குறேங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த ரேஷியோவில் முட்டை இருக்கணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 3 முட்டை சேர்த்துட்டோம் அப்படின்னா நார்மலாக இருக்குங்க. இல்லை முட்டை ஃப்ளேவர் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இன்னும் 1 முட்டை சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. அடுத்ததாக இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். முட்டை நல்லா குக் ஆகிறதுக்குள்ளேயே எல்லாமே நல்லா கலந்து விட்டுருணுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். முட்டை அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வரும்போது மனமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா பைண்டாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்து பரோட்டா குத்தி எடுக்கிற மாதிரி இந்த பெருசாக இருக்கக்கூடிய அந்த இட்லி எல்லாமே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கொத்தி விடலாம். நான் ஒரு தோசை கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி கொத்திட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி ஈவனாக எல்லாமே அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சுவையான கொத்து இட்லி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.